இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா யோகா, உடல்நலம் மற்றும் உடற்கல்வி இந்த சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டினோட நமக்கு வந்து யூனிட் 1 வந்து முடியுது. சரிங்களா? நீங்க வேணா லாஸ்ட் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. இப்போ நடத்த போற இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஒவ்வொரு செமஸ்டருமே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ அது என்ன கொஸ்டின், அதை நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ அது என்ன கொஸ்டின் அப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆசனங்கள், இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டினை கொஞ்சம் கவனமா படிங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆசனமும் படிநிலைகள் இருக்கும், அதனுடைய பயன்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு ஆசனத்துக்கும் மொத்தமாக படிக்கும்போது நமக்கு ஒரு குழப்பம் வரும். ஸோ ஒவ்வொரு ஆசனமும் நம்ம நடத்தும் போது நீங்க கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இல்லை நடத்துனவனையும் நான் அனுப்பு நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, பல்வேறு ஆசனங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 ஆசனங்கள் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த என்னென்ன ஆசனங்கள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, உட்கார்ந்த அமர்ந்த நிலை ஆசனங்கள், இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பாருங்க, நின்ற நிலை ஆசனங்கள். 3 படுத்த நிலை ஆசனங்கள். 4 குறுக்கு நிலை ஆசனங்கள். 5 சமநிலைப்படுத்தும் ஆசனங்கள். 6 தியான ஆசனங்கள். 7 உடலையும் மனதையும் தளர்வார்க்கும் யோகாசனங்கள். 8 பிணி தீர்க்கும் யோகாசனங்கள். இந்த 8 யோகாசனங்கள் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இந்த உட்கார்ந்த அல்லது அமர்ந்த நிலை ஆசனங்கள். இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஆசனம் சொல்லும் போது நீங்க கவனமா கவனிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த ஆசனம் போகும்போது இந்த ஆசனம் அந்த ஆசனம் உங்களுக்கு குழப்பம் வந்துடும். ஸோ ஒவ்வொரு ஆசனமும் கரெக்டா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த உட்கார்ந்த அமர்ந்த நிலை ஆசனங்கள்ல 3 ஆசனங்கள் இருக்கு. நல்லா கவனிச்சிட்டீங்களா? உட்கார்ந்த அல்லது அமர்ந்த நிலை ஆசனங்கள்ல வந்து 3 ஆசனங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பத்மாசனம், 2 வந்து வஜ்ராசனம், 3 பசி மூத்தாசனம். சரிங்களா? இந்த 3 ஆசனங்கள் இருக்கு. இந்த 3 ஆசனங்களை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, இந்த பத்மாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தாமரை தோற்ற அமர்வு. இந்த யோகாசனம் வந்து தாமரை தோற்ற அமர்வு மாதிரி இருக்கும். இதுல என்ன பார்க்க போறோம்னா இதுல வந்து 6 படிநிலைகள் இருக்கு, 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. எப்படி யோகாசனம் செய்யணும், 6 வழிமுறைகள் இருக்கு. இந்த பத்மாசனம் செய்யறதுனால என்ன நன்மைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா 5 நன்மைகள் இருக்கு. இதை பார்க்க போறோம். அடுத்து பாருங்க, வஜ்ராசனம். இதுல வந்து 7 படிநிலைகள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாவும் எப்படி அந்த யோகாசனத்தை ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ இந்த வஜ்ராசனம் அந்த யோகாசனத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற பார்த்து 7 படிநிலைகள் இருக்கு. அதே மாதிரி இதுல 8 பயன்கள் இருக்கு. இந்த வஜ்ராசனம் செய்யறதுனால 8 பயன்கள் வந்து நம்ம உடலுக்கு கிடைக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பசி மோத்தாசனம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பின்புற நீச்சி தோரணை அந்த மாதிரி அமைவா இருக்கும். பின்புற நீச்சி தோரணை அமைவா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 படிநிலைகள் இருக்கு. அடுத்து 7 பயன்கள் இருக்கு. சரிங்களா? இதைத்தான் பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஒவ்வொரு மொத்தம் 3 ஆசனங்கள் இருக்கு. இந்த 3 ஆசனங்கள் எந்த தோற்றம் அமைன்னு பார்த்தாச்சு, அதுல எத்தனை படிநிலைகள் இருக்குன்னு பார்த்தாச்சு, எத்தனை பயன்கள் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பத்மாசனம். இத ஃபர்ஸ்ட் இந்த பத்மாசனத்தை இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. இந்த பத்மாசனம் அல்லது தாமரை தோற்ற அமைவு என்று அழைக்கப்படும் இந்த ஆசனம் கால்களை மடித்து குறுக்காக வைத்து செய்யும் ஒன்றாகும். இது மனதை சாந்தப்படுத்துவதன் மூலம் ஆழ்ந்த உடல் தியானம் செய்யவும் பல்வேறு உபாதைகளின் துயர் நீக்கவும் துணை புரிகிறதுன்னு சொல்றாங்க. இந்த ஆசனத்தை வழக்கமாக தொடர்ந்து செய்து வருவது தாமரை இதழ்கள் விரிவதை போன்று பயிற்சி செய்பவரிடம் ஒட்டுமொத்த மலர்ச்சியை கொடுக்கும். எனவே இது பத்மாசனம் என்று பெயர் பெற்று சொல்றாங்க. இப்ப படிநிலைகள், இது எப்படி சார் செய்யணும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 படிநிலைகள் இருக்கு. அதுல முதல் படிநிலை பாருங்க, தரையிலோ அல்லது பாய் மீதோ அமர்ந்து முதுகுத்தண்டை நேராக நிமிர்த்தி தரையில இல்ல பாயில அமர்ந்து முதுகுத்தண்டை ஃபர்ஸ்ட் நேராக நிமிர்த்துறோம். அடுத்து கால்களை முன்புறம் நீட்டவும். உட்கார்ந்து 2 கால்களை முன்புறம் நீட்டுறோம். இது முதல் படிநிலை.
2 பாருங்க, முதலில் வலது முழங்காலை மடித்து, பாத்தீங்களா, முதல்ல வந்து வலது முழங்கால் தான், வலது முழங்காலை மடித்து இடது தொடையின் மீது வைத்திடவும். பாருங்க, உள்ளங்கால்கள் மேல் நோக்கியும் குதிகால் அடி வயிற்றுக்கு அருகிலும் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். உள்ளங்கால்கள் வந்து மேல் நோக்கியும் அந்த குதிங்கால் வந்து அடி வயிற்றுக்கு அருகிலும் இருக்க வேண்டும். இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் பாருங்க, இவ்வாறு இதே போன்று மற்றொரு முழங்காலையும், ஃபர்ஸ்ட் வந்து வலது முழங்கால, அதே மாதிரி இடது முழங்காலையும் மேல் சொன்ன மாதிரி மடிச்சு வைக்கணும். 4வது பாருங்க, இரு முழங்கால்களும் குறுக்காகவும் பாதங்களை எதிரெதிர் தொடையின் மீதும் வைத்த பின், பாருங்களா, இரு முழங்கால்களும் குறுக்காகவும், வலது காலம் மடிச்சு வைக்கிறோம், அடுத்து இடது காலம் வச்சோம், அப்ப குறுக்காக தான் வரும். அப்ப பாருங்க, இரு முழங்கால்களும் குறுக்காகவும் பாதங்களை எதிரெதிர் தொடையின் மீது வைத்த பின்பும், இடது தொடை வலது தொடை எதிரெதிர் தொடையின் மீது வைத்த பின்பு கைகளை முழங்கால் முட்டிகளின் மீது, பாத்தீங்களா, கைகளை வந்து முழங்கால் முட்டிகளின் மீது முத்ரா நிலையில் வைத்திடவும். சரிங்களா? அடுத்து 5வது பாருங்க, தலையை நேராகவும் முதுகுத்தண்டை நிமிர்ந்து நேராகவும் இருக்கும்படி வைத்துக் கொள்ளவும். சரிங்களா? 6வது லாஸ்ட் பாருங்க, இந்த நிலையில் இருந்து கொண்டே தொடர்ந்து மூச்சை நன்கு உள்ளிழுத்து வெளியிட வேண்டும். இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பத்மாசனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 6 படிநிலைகள் செஞ்சாச்சு. இந்த பத்மாசனம் செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு? மொத்தம் 5 நன்மைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு நன்மைகளை பாருங்க, ஜீரண சக்தி மேம்படுகிறது. நம்ம சாப்பிட்டது ஜீரண சக்தி மேம்படுகிறதுன்னு சொல்றாங்க. 2 பாருங்க, தசை இறுக்கத்தை குறைத்து ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வரும்னு சொல்றாங்க. 3 பாருங்க, மனதுக்கு அமைதி தரும் சொல்றாங்க. 4 பாருங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறின் போது உதவி செய்கிறதுன்னு சொல்றாங்க. 5 பாருங்க, மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அசௌகரியங்களை குறைத்திடுகிறதுன்னு சொல்றாங்க. இப்ப 5 பெண்கள் பார்த்தாச்சா? அடுத்து 2வது என்ன சொன்னேன்? வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனம் செய்யறதுக்கு என்னென்ன படிநிலை இருக்கு, எப்படி பத்மாசனத்துக்கு என்னென்ன படிநிலை இருக்குன்னு சொல்லிட்டோம் பாத்தீங்களா? அடுத்து வஜ்ராசனம் எப்படி செய்யணும் பாத்தீங்கன்னா, முதல் படிநிலை பாருங்க, தரையில் முட்டியை மடக்கி சம்மணமிட்டு அமர்ந்து கொள்ளவும், வசதியாக இருக்க யோகா பாயை பயன்படுத்தவும், கால்களை முன்புறம் நன்கு நீட்டுங்கள், முதுகு வளையாமல் நேர இருக்க வேண்டும் சொல்றாங்க. 2வது பாருங்க, உள்ளங்கைகளை பிருஷ்டத்தின் இருபுறமும் வைத்துக் கொள்ளுங்கள், வலது காலை மடக்கி பாதத்தை பிருஷ்டத்தின் அடியில் கொண்டு வாருங்கள் அப்படி சொல்றாங்க. 3வது பாயிண்ட் பாருங்க, அதே போன்று இடது காலையும் மடக்கி பாதத்தை பிருஷ்டத்தின் அடியில் கொண்டு வாருங்கள், பிருஷ்டம் குதிகாலின் மீதும், அந்த பின்புறம் வந்து குதிகாலின் மீதும் தொடைகளின் பின்புறமும் இருக்குமாறு அமர்ந்திடவும், இடுப்பை முன்னும் பின்னும் அசைத்து வசதியாக உட்காரவும் சொல்றாங்க. 4வது பாயிண்ட் பாருங்க, கால் முட்டிகள் இணைந்திருக்கட்டும், கால் முட்டி வந்து 2மே ஒட்டி இருக்கணும். அது பாருங்க, கைகள் இரண்டையும் இரு தொடைகளின் மேல் உள்ளங்கை கீழ்நோக்கி இருக்க, உள்ளங்கை வந்து கீழ்நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. 5 பாருங்க, சுவாசம் சீராகட்டும், தலை நிமிர்ந்து கண்கள் நேராக பார்க்கட்டும் சொல்றாங்க. 6 சிறிது நேரம், அதாவது சுமார் 20 நிமிடங்கள் அதே நிலையில் இருங்கள், உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. 8வது பாருங்க, பின்பு மீண்டும் தொடக்க நிலைக்கு வாருங்கள் சொல்றாங்க. சரிங்களா? இந்த வஜ்ராசனம் பண்றதுனால எத்தனை நன்மைகள் இருக்கு சொன்னேன்? 8 நன்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன்று, உணவு சரிமானம் ஆக உதவுகிறது. இதுலயே ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு, இது 2வது இருக்கு. 2 பாருங்க, மலச்சிக்கலை நீக்குகிறது அல்லது தடுக்கிறதுன்னு சொல்றாங்க. 3 இடுப்பு தசைகள், தொடை மற்றும் கெண்டைக்கால் தசைகளை வலுப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. 4 நரம்பு மண்டலத்தை நன்கு இயங்க செய்கிறதுன்னு சொல்றாங்க. 5 மூட்டுகளில் உள்ள விரைப்புத்தன்மையை, குறிப்பாக முழங்கால் மூட்டு, இடுப்பு மூட்டு மற்றும் கணுக்கால் மூட்டில் உள்ள விரைப்புத்தன்மையை நீக்குகிறதுன்னு சொல்றாங்க. 6 பாருங்க, அடிவயிற்று பகுதிக்கு ரத்தம் அதிகமாக கிடைக்க செய்கிறதுன்னு சொல்றாங்க. 7 வயிற்றில் உள்ள வாயு தொல்லையை நீக்குகிறது. 8 இது பெரும்பாலும் பிரார்த்தனை, தியானம், வழிபாடு ஆகியவற்றிற்கும் மூச்சு பயிற்சி, பிரணயாமம் போதும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் பாருங்க, பசிமோத்தாசனம். சரிங்களா? இதை வந்து என்ன சொன்னா, பின்புற நீச்சி தோற்றம் கூட சொல்லுவாங்க. இதை செய்யறதுக்கு என்னென்ன படிநிலை வேணும்? ஃபர்ஸ்ட் ஒன்று, மல்லார்ந்து படுத்துக்கொண்டு மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து கைகளை இரு பக்கமும் பக்கவாட்டில் நகர்த்தி முழங்காலை மடக்காமல் தோள்பட்டை வரை உயர்த்தவும். முழங்காலை மடக்காம தோள்பட்டை வரை உயர்த்தவும் சொல்றாங்க. உள்ளங்கைகள் கீழ் நோக்கி இருத்தல் வேண்டும் சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பாருங்க, மூச்சை நன்கு உள்ளிழுத்து மேல் கை முன்தசை காதுகளை தொடுமாறும் பாதங்கள் நேராக இருக்குமாறும் கைகளை உயர்த்தவும் சொல்றாங்க. 3வது பாயிண்ட் பாருங்க, மூச்சை ஓரளவு வெளியேற்றி
இடுப்பு பகுதியிலிருந்து கைகளுடன் உடலை முன்புறமாக வளைத்து கைகளை தரைக்கு இணையாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மணிக்கட்டு கால்விரலுக்கு மேலாக மணிக்கட்டு கால்விரலுக்கு மேலாக இருத்தல் வேண்டும் சொல்றாங்க. நாளா போயிட்டு பாருங்க. மூச்சை முழுவதுமாக வெளியேற்றி ஆள்காட்டி விரலை கொக்கி போல் வளைத்து அந்தந்த பக்க கால் பெருவிரல்களை பிடிக்கவும். முன்பக்கமாக மேலும் வளைந்து முகத்தை முழங்கால் முட்டின் மீது வைக்கவும் சொல்றாங்க. அஞ்சாவது படிநிலை பாருங்க. சில நொடிகள் இந்த நிலையிலே இருந்த பின்னர் மூச்சை நன்கு உள்ளிழுத்து கொண்டு மெதுவாக படிப்படியாக மேலே குறிப்பிட்டுள்ள படிநிலை 2க்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. 6 பாருங்க. தரையிலிருந்து எழுந்திருக்கும் போது தலையை உயர்த்தும் போதும் மூச்சை நன்கு உள்ளிழுக்க வேண்டும் சொல்றாங்க. 7 பாருங்க. ஓரளவு மூச்சை வெளியேற்றி கைகளை இறக்கி ஆரம்ப நிலைக்கு கொண்டு வர வேண்டும் சொல்றாங்க. 8 பாருங்க. மூச்சை முழுவதுமாக வெளியேற்றி உள்ளங்கைகளை தரையில் ஊன்றி பின்பு கைகளை ஆரம்ப நிலைக்கு கொண்டு வர வேண்டும் சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த ஆசனத்தை செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நன்மை பாருங்க. அடிவயிற்றின் முன்புறம் மற்றும் பின்புறம் உள்ள தசைகள் முழுவதையும் இழுத்து நீட்டி வலுவடை செய்கிறது அப்படி சொல்றாங்க. 2ஆம் பாயிண்ட பாருங்க. அடிவயிற்று பகுதியில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை நீக்குகிறதுன்னு சொல்றாங்க. 3ஆம் பாயிண்ட பாருங்க. முதுகுத்தண்டு முழுவதற்கும் அதிக நெகிழ்வுத்தன்மையை அளிக்கிறதுன்னு சொல்றாங்க. 4ஆம் பாயிண்ட் பாருங்க. கல்லீரல், கணையம், குடல்கள், சிறுநீரகங்கள் மற்றும் அட்ரினல் சுரப்பிகளை நன்கு செயல்பட வைக்கிறது சொல்றாங்க. 5 பாருங்க. மலச்சிக்கல்கள், ஜீரண கோளாறுகள், மூலங்கள், நீரிழிவு நோய் போன்றவற்றிலிருந்து சிறந்த நிவாரணம் அளிக்கிறது சொல்றாங்க. 6 பாருங்க. இரத்த ஓட்டம் மற்றும் சுவாச அமைப்புகளின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. 7 மலட்டுத்தன்மை நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த உட்கார்ந்து அமர்ந்த நிலை ஆசனங்கள். சரிங்களா? பேலன்ஸா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.